தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நவம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையிலும் இந்த நாட்கள் மிகவும் ஒரு சந்தோஷமான நாட்களாக அமைகிறது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் பிள்ளைகளால் மனக்கவலை ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தைகள் நன்றாக படிப்பதும் குழந்தைகளால் பெருமை சேரும் வாரமாக இந்த வாரம் அமையும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வது என்பது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பூராடம், மூலம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியில் உடல் நலம் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் சால சிறந்ததாகும். இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்தால் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நல பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதும் இல்லை. கூட்டு தொழில் நன்றாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் உடல் உபாதைகளிலிருந்து வெளிவருவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதிற்கு ஒரு திருப்தியான வாரமாக அமைத்து கொள்ளலாம். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு குறிப்பாக 28, 29, 30 ஆகிய 3 நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த நாட்கள் என்று சொல்லலாம். தொழில் ஆரம்பிப்பதோ அல்லது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ, வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, வீடு மாற்றுவது போன்ற அனைத்து நல்ல செயல்களையும் நீங்கள் 28, 29 ஆகிய தேதிகளில் செய்யலாம். இந்த நவம்பர் மாதம் கடைசி நாட்களான 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையில் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு திருப்தியான வாரமாகவே அமைகிறது.